कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति पराङ्गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् अशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलीलं यशोकवण्यं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसे जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशरशस्य वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलयायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्दुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं परदादिभिः परिवितं रामं भजे श्यामलम् अञ्जिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பற்றான் அங்கை கண்டயல் ஆரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்வத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. நமசபாயை உன்னதமான சைத்திர மாதம் இந்த சுக்லபக்ஷத்திலே ராமநவமி கொண்டாட்டத்திலே இன்றைக்கு 4ஆம் நாள். எம்பெருமான் வைகுண்டத்தில் எப்படி பாம்பனை மேலே அமர்ந்திருப்பானோ, வைகுண்டத்தில் பெருமாள் படுத்துட்டு இருக்க மாட்டார், உட்காண்டிருப்பார், பார்க்கடலில் தான் படுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி ராமன் திருக்கோலம் சவ்யம் பாதம் பிரசாரியஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, சவ்யம் பாதம் பிரசாரியஸ்ருத துரிதஹரம், ஒரு காலை கீழே தொங்க போட்டுண்டு இன்னொரு கால் மேலே கையை வச்சுண்டு 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவியோட பாம்பனையில் உட்காண்டிருப்பான். அந்த திருக்கோலத்தை இப்போ நாம் சேவித்தோம். அதே மாதிரி சித்திர மாதத்துக்கு ரொம்ப சிறப்பு அதிகம். இந்த சித்திர மாதத்தில் வசந்த ருத்து அப்படின்னு பேர். இந்த வசந்த ருத்துவில் பல நற்காரியங்களை செய்ய சொல்லிருக்குது. அதில் ஒன்று ராமாயண கதையை கேட்க வேண்டும் அப்படின்றதாக சொல்லிருக்குது. எங்கே சொல்லிருக்குது? ஸ்கந்த புராணம். உங்களுக்கு தெரியும், வியாச பகவான் பல புராணங்களை எழுதினார், 18 புராணங்களை எழுதினார். அதில் ஒன்று ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், சைத்ரே மாசிசிதே பக்ஷே ஸ்ரோதவ்யம் ச பிரயத்னதः நவாண்ணா கில ஸ்ரோதவ்யா பக்திபாவேன சாதரம் யஸ்ய ஸ்ரவணமாத்ரேண சர்வபாபை பிரமுச்சியதே. இந்த சித்திர மாசத்தில் சுக்லபக்ஷத்தில், அதான் இந்த இது அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமி பர்யந்தம் சுக்லபக்ஷம். இப்போ அமாவாசை முடிஞ்சுது, நாமெல்லாம் யுகாதின்ற பண்டிகையை கொண்டாடினோம். அதுலேருந்து ஆரம்பித்து சுக்லபக்ஷம். இந்த சுக்லபக்ஷம்ன்றது வளர்பிறைன்னு சொல்லுவோம் நாம். இந்த வளர்பிறையில் ஸ்ரோதவ்யம் ச பிரயத்னதா, நம்மளால் முடியலனா கூட உட்காண்டு ராமாயண கதையை கேட்கணும்.
இது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. மார்க்கண்டேயரும் இன்னொரு மகர்ஷியும் நாரத மகர்ஷியும் பேசிக்கிறார். பேசிக்கும் பொழுது சொல்கிற விஷயம் இது. சித்திர மாதத்தில் செய்யக்கூடிய நற்காரியங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறார், சித்திர மாதத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ராமாயண கதையை கேட்க வேண்டும். எத்தனை நாள் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்னா, குருமுகமாக அத்தியனம் பண்ணவாகிட்ட 9 நாட்கள் நவாகம்னு சொல்கிறது. இந்த நவாகமாக நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்பதனாலே நமக்கு என்ன பலன்னாக்க, எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு. அந்த மாதிரி பலன் என்னன்னாக்க, சர்வ பாபை பிரமுச்சதே, எல்லா பாபங்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாபங்கள் 3 விதமாக பண்ணுகிறோம். மனசு, வாக், காயம். மனதினால நாம் பாபங்கள் பண்ணிக்கிறோம். பாபம்னா ஒன்றும் இல்லை, தவறு தான். தவறுங்கிறது தான் பாபம்ன்றோம். தவறு பண்ணால் பாபம் சேரும், நல்லது பண்ணால் புண்ணியம் சேரும். மனோவா காயைகி, இந்த 3 விஷயங்களை மனசினால் நாம் எதனால் நினைப்போம், அவன் கிடக்கிறான் அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல பக்திமான் வரார், விட்டார் இவர் அப்படின்னாலும் முடிஞ்சு போச்சு, பாவம்தான். ஒரு மூட்டை எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி மனசு, வாக்கு. வாக்காலேயே நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அவ்வளோதான், ஒரு மூட்டை பாவம் சேர்ந்து போச்சு. சரீரத்தினால, அதாவது இது தெரிஞ்சும் தெரியாமலும் எப்படி பண்ணாலும் பாவம் சம்பவிக்கும், புண்ணியம் சம்பவிக்கும். அப்படி வரும்பொழுது வருகிறார், நமக்கு தெரியாமல் நாம் பாட்டுக்கு போகிறோம், நம்ம கை கால் பற்றுறது பெரியவா பேரில், அதுவும் பாவம்தான். அதனால் இந்த 3 விதத்தினாலும் பண்ணக்கூடிய எந்த விதமான பாபமாக இருந்தாலும் அது ராமாயண கதையை கேட்பதினாலே சென்று விடுகிறது. இதை சொன்னது யார்? நாரத மகர்ஷி மார்க்கண்டேயருக்கு சொல்கிறார். மார்க்கண்டேயர் எல்லாருக்குமே தெரியும், 16 வயசில் யமனை காலால் உதைத்தவர். சிவபிரான் அவரை காப்பதற்கு காலால் உதைத்தவர், அருள் பெற்றவர். அந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இது சொல்கிறார். இது இப்போ சித்திர மாதம் சரியான நேரம், உபன்யாசத்தை இன்றைக்கி கேட்போம். யதாமதி அடியனுக்கு என்ன முடியுமோ அதை பெரியவா அனுகிரகப்படி நான் அதை சொல்கிறேன். சரி, ராமாயணத்தினுடைய விசேஷம் எல்லாருக்குமே தெரியும். ராமனுடைய சுபாவங்கள் எல்லாருக்குமே தெரியும். வால்மீகி யார் அதை அதாவதுனா எந்த விஷயமாக இருந்தாலும் 3 விஷயத்தை ஆலோசனை பண்ணணும். ஒன்று, அதை சொன்னது யார், அவர் சொல்வது யாரை, அதில் என்ன விசேஷம். இது 3 ரொம்ப முக்கியமான விஷயம், எதை எடுத்தாலுமே உண்டு. சொல்வது யார் அப்படின்னா வால்மீகி மகரிஷி. அவருக்கு ஆதிகவின் பேர். இவர் தான் முதலாக கவிதை எழுதினவர். அதுக்கு முன்னாடி எல்லாமே வேத பாகமாக இருந்தது, உபனிஷத்துக்களாக இருந்தது. ஆரண்யகம், பிராமணம் சொல்லக்கூடிய வகைகளாக இருந்தது. அது ஒரு ஸ்லோக ரூபமாக. காவியங்கள் கிடையவே கிடையாது, கவிதைகள் கிடையாது. வால்மீகி தான் முதல்ல கவிதை எழுதுகிறார் ராமனை பற்றி இல்லை, மொத்தமாகவே அவர் தான் முதல்ல கவி எழுதுகிறார். அதனால தான் அவருக்கு ஆதி கவின்னு பேர், ராமாயணத்துக்கு ஆதி காவியம்னு பேர். அப்படி வரும்பொழுது வால்மீகி மகரிஷி யார் அப்படின்னாக்க, அவர் பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேடுவன்னு சொல்லுவார். ஆனால் வேடுவனுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஜென்மா உண்டு. அது என்ன ஜென்மா அப்படின்னாக்க, வருணலோகத்திலே வருணனுடைய, எல்லாருக்கும் வருணன்னா ஜலத்துக்கு அதிபதியான வருணனுடைய பிள்ளைகளில் ஒருவர் அவர். வருணனுடைய சபை பண்டிதர்கள் நிறைந்த சபை. அந்த சபையில் எப்பொழுதுமே பிரம்மத்தை பற்றி சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கும், பகவானை பற்றி சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பண்டிதர்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா 3 விஷயத்தை பண்ணுவாளாம். பிராத்தः தியூத பிரசங்கேன, மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதः, ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம். பண்டிதர்கள்லாம் இப்படி தான் பொழுதை ஓட்டுவாளாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கார்த்தால சொக்கட்டானை பற்றி பேசுவாளாம், சொக்கட்டான் விளையாடுறதை பற்றி பேசுவா அப்படின்னார். அநியாயமாக இல்லை உங்களுக்கு பண்டிதர்கள் இவர்களை அப்படின்னா. மேலும் கேட்டுக்கோன்னார். மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா, மத்தியானத்தில் பொம்னாட்டி கதையை பேசுவார் வித்வான்கள்லாம், பண்டிதர்கள்லாம். ராத்திரோ, நான் சுவாமி இவரை போய் பண்டிதர்களேனா, இன்னும் கேளு, அடுத்தது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னார். ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம்னா, புத்திசாலிகளுடைய நாள் கார்த்தால சொக்கட்டான் விளையாடுறதை பற்றி பேசுவா, மத்தியானம் ஸ்திரீகளுடைய கதையை பேசுவா,
ராத்திரி வந்து திருடனை பற்றி பேசிகிட்டு இருப்பான்னா தூக்கி வாரி போட்டுது அடுத்தவருக்கு. என்ன சுவாமி இவரை போய் வித்வான்றீரே, இவரை தீமான்னு சொல்கிறீரே, புத்தி உள்ளவர் புத்திசாலின்றவரே அண்ணார். அதில் உள்ளே இருக்கிற விஷயத்தை கேளுங்கோன்னார். பிராத்தா தியூத பிரசங்கேன சொக்கட்டான் உள்ளாறது எது? மகாபாரதம். மகாபாரத கதையை கார்த்தால அதை படித்து அதில் உள்ள தர்ம அர்த்த காம மோட்ச விஷயங்களை வந்து படித்து அதை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து தங்களுடைய காலத்தை ஓட்டுவார்கள். மத்தியானே ஸ்திரீ பிரசங்கத்தா, மத்தியானம் பொம்மநாட்டி பற்றி பேசுவான்னா, பொம்மநாட்டி கதை எது அப்படின்னா ராமாயணம். ராமாயணத்தில் வந்து சீத்தையினுடைய கதை நிறைய இடத்துல வருது இல்லையா? சீத்தையை பற்றி நிறைய பேசுறது இருக்குது. சீத்தையினுடைய பிரபாவம் தான் அது. சீத்தை போய் லங்கையில் போய் சிறை இல்லைனாக்கா ராமாயணமே கிடையாது. அவள் சித்தமாக இல்லை, தான் வந்து அந்த அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லலை அப்படின்னா ராமாயணமே கிடையாது. ராமன் அவதாரம் எடுத்தும் எப்படி எப்படிலாம் ராமாயணம் போயிருக்குன்றதே சொல்ல முடியாது. சீதை அந்த சிறையிலே 10 மாதம் இருப்பதற்கு தயாரானால் அந்த சீதையின் பெருமையை உணர்த்துவது ராமாயணம். அந்த ராமாயணத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லுவது ஸ்திரீ பிரசங்கம். பொம்மநாட்டி கதை இதுதான், வேறு கதை இல்லை. ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன, இப்போ சொல்லுங்க, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு இருக்கோம். சௌரிய பிரசங்கன் திருடன் யாருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனதை திருடியவன், ஆத்மாவை திருடுபவன், வெண்ணெய் உண்ட வாயன், கள்வன், கண்ணன், வேற ஒன்றும் இல்லை. ராத்திரி வந்து பாகவதத்தை படித்து பொழுது போக்கினார்களாம். இப்படியாக பண்டிதர்கள் இருந்தார்கள். அந்த பண்டிதர்கள் நிறைந்த சபையை உடையது வருணனுடைய சபை. ஒரு நாள் வருணன் உட்காந்து சர்ச்சை பண்ணிட்டு இருக்கார். ஃபுல்லாக சபை நிறைஞ்சிருக்குது. சபை நிறைஞ்சி இருக்கும் பொழுது அப்போ குழந்தைகள், அவருக்கு நிறைய பசங்க, அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறது, மயிலை வச்சு விளையாடின்னு இருக்கு. மயிலை வச்சு விளையாடிட்டு என்னாச்சுன்னா அந்த மயில் பறந்து ஓடி போயிடுறது. அதை திருத்திண்டே வருது குழந்தை. திருத்திண்டே வந்தால் அந்த மயிலானது என்ன ஆகுதுன்னா, இவ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிற அந்த சபைக்குள்ளே ஹால்குள்ளே நுழைஞ்சிடுறது. உள்ளே நுழைஞ்சா என்ன எடுத்து போச்சு, அவளுக்கு வந்து அந்த எங்கே விட்டான்றது, அந்த மயில் அவ்வளோ பெருசு, அது ரொம்ப பெருசு இல்லையா மயிலுன்றது. அது வந்தவுடனே எல்லாருமே படப்படான்னு, ஒரு கரப்பாம்பூச்சி வந்தாலும் எழுந்து ஓடிடுவோம். அவ்வளோ பெரிய மயில் வந்து பறந்து வந்ததுன்னா மொத்த பேரும் எழுந்து ஓடினா. உடனே அவளுடைய அந்த வாத விவாதங்கள் நின்று போச்சு. சர்ச்சை நின்று போன உடனே வருணனுக்கு கோபம் வந்துடுது. உடனே சொன்னா, எவன்டா அவன் வேடுவன் இங்கே வந்தவன், பிடுறா அவனை அப்படின்னு. நான் இந்த வாக் வஜ்ரோ பூத்வா, அந்த சபைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருணன் ஒரு தேவதை இல்லையா? மேற்கு திக்குக்கு உண்டான அதிபதி அவன். அவனுடைய வாக்கானது சத்தியமாக போச்சான். சத்தியமாக உடனே அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே அவன் வந்து அடுத்த பிறவிக்கு போய்த்தான் ஆகணும், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அந்த பையன்தான் வேடுவனாக பிறந்தது. பழைய ஞானம் இருக்கும்ல, அது திரோகிதமாக இருக்குன்னு தான் சொல்லிருக்குது. நம்மளுடைய பிறப்பிலே என்ன சொல்லிருக்குன்னா, பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் அப்படியே மறைஞ்சு இருக்கும். நல்ல குருமுகமாக போனோம்னாக்க நமக்கே தெரியாமல் முன்னாடி இருந்த ஞானங்கள் நமக்கு திரோகிதமாக மறைக்கப்பட்டிருந்த ஞானங்கள் மீண்டும் வரும். அப்படி என்ன ஆச்சு, ரத்னாகரனாக ஒரு காட்டுவாசியாக பிறந்தார் அந்த பையன். அந்த பிறந்தவர் என்ன பண்ணார், அங்கு எங்கும் போனார். கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள்லாம் பிறந்தது. ஒரு நாள் அவருக்கு என்ன வழக்கம், நித்தியம் காட்டுவாசினா என்ன பண்ணுவார், போவார், எல்லாத்தையும் கொல்லுவார், என்ன கிடச்சதோ எடுத்துன்னு வருவார். ஏன்னா கிரகத்தை வீட்டை வந்து பராமரிக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இந்த மாதிரி உத்தியோகம்லாம் கிடையாது, மாத சம்பளம்லாம் கிடையாது. கிடைச்சதை கொண்டு வருவார். தேன், பலா, வாழை, என்ன கிடைக்கிறதோ, மாம்சம் என்ன கிடைக்கிறதோ, என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வருவார். சில சமயம் திருடவும் செய்வார், வேறு வழி இல்லைன்னா அதையும் செய்வார். அந்த மாதிரி காலம் போயிட்டே இருந்தது. நாரதர் வந்தார். நாரதருக்கு தெரியுமே, திரிகால ஞானி அவர். நேற்று, இன்று, நாளை 3 விஷயங்களையும் அவர் அறிந்தவர். அவர் என்ன பண்ணார், இந்த பையன் இப்படி காட்டில் சுற்றின்னு இருக்குதே, இதுக்கு ஒரு விமோச்சனத்தை நாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாரதர் கிளம்பி வந்தார். நாரதர் வந்த உடனே என்ன பண்ணார், நாரதனை எப்போதும் போல் மடக்கினார். யோ நில்லுப்பா, எங்கே போகிற நீ, மரியாதையாக இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னார். ஏன்னா அன்றைக்கி வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல. எதனா எடுத்துன்னு போகணும், வீட்டுக்கு எடுத்துன்னு போகலைன்னா அங்கே மூஞ்சி சுழிச்சு போயிடும். அதனால் என்ன பண்ணார், அவர் இவர்கிட்டையும் திருடி எடுத்துன்னு போயிடுவோன்னு முடிவு பண்ணார். அவருக்கு இவர் நாரதரா ஒன்றும் தெரியாது. அதனால் என்ன பண்ணார், மிரட்டினார். இருக்கிறத மரியாதை என்கிட்ட கொடுன்னார். என்கிட்ட இருக்குது,
ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நீ வாங்கிக்கிறதுக்கு யோக்கியத்தையா, அதுக்கு நீ தகுதியானவனான்னு நான் உனக்கு உன்னை செக் பண்ணி பார்க்கணும் நானுன்னார். அது என்னடா அது அப்படி ஒரு விஷயம்னார். இல்லை செக் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். சரி செக் பண்ணு, கேட்டுக்கோ என்ன வேணும் அப்படின்னார். சொல்லும்போது சொன்னார், நீ என்ன பண்ணுற? நான் ஒரு காட்டுவாசி, வேட்டையாடுவேன், தேன் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், எடுத்துன்னு போவேன். இதே மாதிரி திருடுவேன், எடுத்துன்னு போவேன், என்னுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுப்பேன். ஏன் திருடுற, ஏன் கொல்றேன்னார். குடும்பத்தை சமாளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாச்சேன்னார் அவர். அப்படியா, சந்தோஷம். இதில் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், பாபம் கிடைக்கும், இதெல்லாம் தெரியுமான்னார். பாபம் கிடைக்கும், அது தெரியும் எனக்கு, பாபம் கிடைக்கும் அப்படின்னார். சரி, இந்த பாபத்தெல்லாம் நீ எப்படி தீர்க்க போகிறேன்னார். எனக்கு மட்டுமே இந்த பாபம் வந்து சேரும், நான் எடுத்துன்னு போனால் சாப்பிட்றாள்ல அவங்க எல்லாருக்குமே அந்த பாபம் போய் சேருன்னார். சரி ஒன்று பண்ணு, நேராக வீட்டுக்கு போ, கேட்டு பதில் வாங்கிட்டு வா அப்படின்னார். சரி என்ன பண்ணார், உன்னை விடமாட்டேன் நான், நீ என்கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறேன்னார். இல்லை நான் இங்கேயே இருக்கேன், நீ போயிட்டு வான்னார். போன உடனே அப்பா என்னடா கொண்டு வந்த கண்ணா இன்றைக்கி சாப்பிட்றதுக்குன்னார். ஒன்றும் இல்லைப்பா என்னார். சரி என்னார். அம்மா கிட்ட போனார். என்னடா கண்ணா ரொம்ப வாட்டமாக இருக்கேன்னார். ஒன்றும் இல்லை என்னார். ஒன்றும் இல்லைன்னு போதே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சொல்லு அப்படின்னார். இப்போ சொன்னார், இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை பார்த்தேன், அவர்கிட்ட நல்ல ஒரு ஏதோ நிறைய ஒரு விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் ஏதோ இருக்குது, சரி அதை எனக்கு கொடு, நான் இனிமேல் திருடுறதெல்லாம் கூட விட்டுடலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட சொத்து ஏதோ இருக்குது, ஆனால் அதை கொடுன்னு. இல்லை அதுக்கு நீ தகுதி இருக்கான்னு நான் பார்க்கணுன்னாருனார். சரி என்னவா அவருக்கு அப்படின்னார். ஒன்றும் இல்லை, வேட்டையாடுறேன், கொல்றேன், திருடுறேன், எல்லாம் கொண்டு வரேன், அதில் பாபம் சம்பவிக்கிறது, அந்த பாபத்தை என்னோட சேர்ந்து அனுபவிக்கிற பொருள்களை அனுபவிக்கிற உங்களுக்கெல்லாமும் பங்கு உண்டுன்னு சொன்னேன். அவர் இல்லை, நீ போய் கேட்டுன்னு வா, நீ சொல்லாத எதையும் போய் உங்கள் அம்மா அப்பாவை மனைவியை மக்களை போய் கேட்டுன்னு வான்னாருன்னு. உடனே அம்மா சொன்னா, அட பைத்தியமே, பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே ரக்ஷந்தி வார்த்தகே புத்திராக நஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி. பொம்நாட்டிகளை தனியாக விடக்கூடாது, காப்பாற்றியே ஆகணும். பொக்கிஷம் அவர்கள். சின்ன வயசில் அப்பா காப்பாற்றுறார் பெண்களை, அதுக்கப்புறம் பர்த்தா ரக்ஷதி யௌவனே, யௌவனத்தில் கணவன் காப்பாற்றுறார். வயசான உடனே அம்மா அப்பா காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளோட கடமை. நீ எப்படி பணம் கொண்டு வரையோ சொத்து கொண்டு வரையோ எனக்கு தெரியாது, என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால் நீ கொண்டு வர விதத்தில் எனக்கு பங்கு கிடையாது, நீ கொண்டு வர பொருளை மட்டும்தான் பங்குன்னார். உடனே அப்பாவும் பெருசாக தலையாட்டார். ஆமாண்டா கண்ணா, நீ எப்படி கொண்டு வரேன்றது எங்களுக்கு கவலை இல்லைன்னார். 50% டெட் பர்சன். அடுத்து மனைவி கிட்ட போனார். தாயி, உனக்கு நிறைய என்னென்னவோ கொண்டு வந்து கொடுத்தனே நான் அப்படின்னார். அம்மா சொன்னது தான், என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, அதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா, நீங்கள் எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு கவலை கிடையாது, உங்கள் பாப்பம் உங்களோடன்னார். 80% காலி. ஒருவேளை பசங்க எனக்கு எதனா சப்போர்ட் பண்ணுவோன்னு பசங்கிட்ட போயிட்டா, அப்பா எனக்கு எதுவும் தெரியாது, அம்மா என்ன சொன்னாலோ அதான் அப்படின்றதுங்க. உடனே அவ்வளோதான். திரும்பி போனார். நாரதர் அங்கே காத்துட்டு இருக்கார். காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் இந்த ரத்னாகரன் யாருன்னா வருணுடைய பிள்ளைன்றது தெரியும், பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்க போகிறதுங்கிறது அவருக்கு தெரியும். திரிகால ஞானி அவர். வந்தவுடனே வா கண்ணா வா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு கூப்பிட்டார். என்ன ஆச்சுன்னார். ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சொத்தெல்லாம் இது வேணாம், எனக்கு போகிற வழிக்கு வழியை காட்டுனார். உட்கார் அப்படின்னார். ராமநாமத்தை உபதேசம் பண்ணுறார். அவனுக்கு ஒன்றும் மண்டலை ஏறலை. அப்படின்னார். சரி இது என்னன்னு கேட்டார். இது மரம் அப்படின்னார். அப்புறம் மரா அதுலேருந்து அதையே ஜபிச்சுன்னு உட்காந்துரு, இங்கேயே உட்கார், இதான் நீ பண்ண பாவங்களுக்கெல்லாம் போகிற வழின்னார், போக்குறதுக்குடைய வழின்னார். அங்கேயே உட்காண்டார். அவருக்கு அந்த மனசில் வைராக்கியம் அதிகமாகிடுது. ஏன்னா அம்மா அப்பா கையை விட்டாச்சு, ஆம்பியாக கையை விட்டாச்சு, குழந்தைகளும் கையை விட்டுருது, இனிமேல் போகிற கதிக்கு என்ன பண்ணுறது நான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் உட்காண்டார். அந்த வைராக்கியத்தினால உட்காண்டார். மரா 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 மராமன் ஜபிக்க ஆரம்பித்தார். வைராக்கியம் எத்தனை காலமாச்சுன்னு அவருக்கே தெரியாது. உட்காந்து ஜபிக்கிறார். ஜபிச்சுட்டே இருக்கும்போது அவரை சுற்றி மழை பெய்யறதா, வெயில் அடிக்கிறதா, காற்றடிக்கிறதா, சாப்பிட்டாரா, எழுந்தாரா, ஒன்றும் இல்லை, நகரவே இல்லை அந்த இடத்த விட்டு. இந்த மாதிரி ஒரு மகர்ஷியும் தபஸ் பண்ணதில்லை, யாருமே தபஸ் பண்ணது கிடையாது. அவரை சுற்றி புத்தே வச்சுடுத்தான்.
அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த தபஸை உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணலை, ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கார். அது நாரதருடைய அனுகிரகம், இது பிரம்மதேவனுடைய கட்டளை. அதனால் பண்ணார், ஆச்சு. அவருடைய புண்ணியங்கள், அவருடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்து பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் ஒழிந்து அவருக்கு சத்கதி கிடைத்தது. பிரம்மதேவன் எதிரே வந்தார். எதிரே வந்து அந்த புத்தை உடைத்து மகனே எழுந்திருந்தார். நீங்கள் யார் அப்படின்னாருன்னா அவருக்கு யாருமே தெரியாது. உடனே அனுகிரகம் பண்ணுறார், ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தை கொடுத்தோடனே அவருக்கு பிரம்மதேவன்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், உனக்கு இனிமே வால்மீகின்னு பேர். நான் வல்மீகம் அப்படின்னா புற்றுக்கு வந்து வல்மீகம்னு பேர். அதுலேருந்து நீ பிறந்ததுனால உனக்கு வால்மீகி அப்படின்னு சொல்லி பெயரை கொடுத்தார். நீ போயிட்டு வா, நீ போய் இனிமேல் நல்ல வழியை பார்த்துன்னு நீ வந்து நன்னாரு போயிட்டு வான்னார். அவர் கிளம்பி போனார், விழுந்து சேவிச்சார், கிளம்பி போனார். எதிர நாரதர் வந்தார். விளங்கெடுத்தவருக்கு, ஐயா எனக்கு வழி கொடுத்தவர் நீர்தானே ஐயான்னார். நான் பிரம்மதேவனையே பார்த்தேன்னார். சந்தோஷம், தமசா நதிக்கரையில் ஆசிரமத்தை அமைச்சுண்டு நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு வான்னார். வாழ்ந்துன்னு வந்தார். பிரம்மதேவன் ஒரு நாள் வந்தார். வந்துட்டு அனுகிரகம் பண்ணார். வால்மீகி முனிவரே, என்ன மகரிஷி ஆகிட்டார் தபஸ்னால. மகரிஷி ஆனத்தினால சொன்னார் அவர், ராம கதையை நீர் புஸ்தகமாக, அதாவது ஒரு கிரந்தமாக எழுத வேண்டியது, ராம கதையை எழுத வேண்டியது. இது எப்போ? ராமன் பிறந்த அப்புறமா, ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியா அப்படின்னா ராமன் பிறப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம். ஏன்னா ராமன் வரப்போகிறான்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ராமன் பிறந்து வரப்போகிறான், ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்திலே மனிதனாக அவதாரம் பண்ணி வரப்போகிறான் என்பது அனைத்து மகரிஷிகளுக்கும் தெரியும். இதில் ஒரு உதாரணம்னா சபரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சபரின்னு ஒரு வீடு வச்சு இருந்தா. அவளுடைய குரு யாருன்னா மதங்க மகரிஷி. இன்றைக்கி சபரிமலை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம்தான். அந்த மதங்க மகரிஷி யாருனாக்க பெரிய பிரபாவத்தை உடையவர் அந்த மதங்க மகரிஷி. அந்த மதங்க மகரிஷிக்கு சரஸ்வதியே பெண்ணாக பிறந்ததுனால்தான் அவளுக்கு மாதங்கின்னு பேர். யாருக்கு? சரஸ்வதிக்கு. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவர் அந்த மதங்க மகரிஷி. அவர் சொல்கிறார், அவருக்கு வந்து இப்போ மோட்சம் போக வேண்டிய காலம் வந்துடுத்து, தபஸ் பண்ணி முடிச்சிட்டார், அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு யோகேனாந்தே தனுத்யஜாம், கடைசியில் அவர்கள் எப்படி உயிரை விடுவார்களாம் என்றால் யோகத்திலே அமர்ந்து மோட்சத்திற்கு சூக்ஷ்ம நாடி மூலமாக தங்களுடைய ஆத்மாவை செலுத்தி பிரம்ம கபாலத்தின் மேலாக அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அந்த விஷயத்தை அந்த மதங்களுடைய முனிவருடைய ஆசிரமத்தில் நிறைய பேர் வந்து அக்கம் பக்கத்துலேருந்து கைங்கரியம் பண்ணிட்டு போவா. அதில் ஒரு பெண் சபரி. சபரின்னு அவளுக்கு பேர் கிடையாது, வேடுவ பெண். அதனால் அவளுக்கு சபரி. சபரன் அப்படின்னா வேடுவ ஆண், சபரி என்றால் வேடுவ பெண். வேடுவ பெண் வந்து கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. அவள் பெருக்கிறது, துடைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்கா. இது பகவத் ராமானுஜர் சொன்ன 5வது சரணாகதியில் ஒரு சரணாகதி. இது பாகவதர் பக்கத்திலே ஒருங்கிருத்தல். அந்த மாதிரி அவள் என்ன பண்ணாலும் போய் அந்த பாகவங்க மகரிஷனுடைய ஆசிரமத்திலே பெருக்கி தொடச்சி அவர்களுக்கு வேண்டிய புஷ்பத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா. அவருக்கு தேவையான காய்கறி கனிகளை கொண்டு வந்து கொடுக்கறது, அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான கட்டைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு இருந்தாளாம் அவள். அப்போது மதங்க மகரிஷி கிளம்புறார், மோட்சத்துக்கு கிளம்புறார். அப்போது சபரி சொன்னாலாம், சுவாமி அடியேனும் மோட்சத்துக்கு வரனேன்னு கேட்டாலாம். அப்போ அவர் சொன்னார், அவர் மதங்க மகரிஷி, கொஞ்ச நாள் இங்கேயே இரு, இந்த காரியத்தையே செஞ்சின்று. ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக இங்கே வரப்போகிறான், அவனை சேவிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொன்னாராம். அப்போ ராமன் பிறந்துட்டானா? ராமன் பிறந்ததாக தெரியல. இதெல்லாம் ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள். அதனால் ராமன் பிறக்கப் போகிறான் என்பது ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் தேவ ரகசியம், அதனால் தேவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது எழுதுன்றார். அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, எப்படி எழுதுறது? அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவர் படித்தவர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறார், உட்காண்டிருக்கார். உட்காண்ட உடனே ஒரு நாள் காலங்காத்தால் எழுந்து ஒரு 4-4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க போவார். அவர் தமசான்ற நதிக்கரை இன்னும் வந்து இருக்குது. உத்தரப்பிரதேசில் போனால் அந்த தமசா நதி இருக்குது இன்னும். அந்த நதிக்கரையில் போய் நதியில் போய் குளிக்கணும். குளிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பறவை அலற சத்தம் கேட்குறது. அலற சத்தம் கேட்டால் என்ன ஆச்சுனாக்க, ஒரு வேடுவன் வந்து அடிக்கிறான், ஒரு பறவையை அடிச்சுட்டான். அடித்த உடனே என்ன ஆச்சுன்னா அது அலறது. காலங்கர்த்தால் வந்து பார்த்திங்கன்னா சத்தமே இருக்காது. அந்த சமயத்தில் அமைதியாக இருக்கும், இயற்கையே அமைதியாக இருக்கும்.
அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த அலற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டவுடனே இவர் என்னதான் மகர்ஷியாக இருந்தாலும் இவருடைய மனசை போட்டு பிழிஞ்சு எடுத்து தான் அந்த சத்தம். உடனே அவருக்கு மனசில் சட்டுன்னு ஒரு கோபம், அப்படியே அது ஒரு ஸ்லோகமாக ஒரு சாபமிட்டாராம் அந்த வேடுவனை. மா நிஷாத பிரதிஷ்டாத்வம் அகம சாஸ்வதி சமாக எத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம் சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தாராம். என்னன்னா, டேய், 2 கவுஞ்ச பட்சி அது பாட்டுக்கு தன்னுடைய துணையோட உட்காண்டிருக்குது, அதில் ஒன்றுத்த போய் அடிச்சியே நீயும் அந்த மாதிரி அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்தாராம். இவருக்கு என்னாச்சு, சாபத்தை கொடுத்த உடனே இவருக்கு மனசு, என்னடா இது, நாம் ஒரு மகர்ஷின்னு நமக்கு பட்டத்தை வேற கொடுத்தார் பிரம்மதேவன். நேர நாரத முனிவரோ அப்பப்போ நம்மக்கிட்ட உபதேசம் பண்ணிட்டு போகிறார். எனக்கு இன்னத்துக்கு இந்த கோபம், ஏன்னா கோபம் தாபங்களெல்லாம் அடக்கி வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல காம குரோத லோப மோக மத மாஸ்டரியம் இந்த 6 குணத்தையும் ஒதுக்கி பக்கத்தில் தூக்கி வச்சிடணும், தூக்கி அனடை தூக்கி போட்டுடணும், நம்ம கண்ணிலேயே படக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எப்படி வந்தது இந்த நிலை அப்படின்னு சொன்னார். அதே சிந்தனையோடையே போனார், தீர்த்தாமாடினார், தன்னுடைய ஆசிரமத்துக்கு போனார். அப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சுது, நாரத மகர்ஷி திரும்பி வரார். திரும்பி வந்தவுடனே என்ன பண்ணுறார், அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. உடனே கவலையே படாத, பிரம்மதேவருடைய வாக்கியம் இது. பிரம்மதேவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், ராமாயணத்தை எழுதுனார். இதான் ராமாயணம், ஆரம்பிச்சுட்ட நீ எழுதிட்ட, இதாண்டா ராமாயணம்னார். இதான் ராமாயணமா, நான் சாபம் தானே கொடுத்தேன் அப்படின்னார். என்ன சாபம் கொடுத்த சொல்லுன்னார். 2 கிரௌஞ்ச பட்சியில் ஒரு கிரௌஞ்ச பட்சி ஆண் பட்சியை நீ அடிச்ச, என்ன நீ அந்த நிலையை நீயும் பெறுவாயாகன்னு சொன்னான். வார்த்தையை திருப்பி போட்டார். சம்ஸ்கிருதத்தில் இது ஒரு பெரிய விஷயம், வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டார். ஓகே, லக்ஷ்மியின் கேள்வனே ஆரம்பித்தார். மா நிஷாத, நிஷாதன்னா வேடுவன் அர்த்தம். இங்கே அப்படி போடல. மா அப்படின்னா இலக்குமிக்கு பேர், லக்ஷ்மிக்கு பேர். அலர்மேல் மங்கை உரை மார்பா, மானிஷாதன்னா இதான் அர்த்தம். அந்த அர்த்தம் இல்லைப்பா, நீ சொல்கிற வேடுவன்ற அர்த்தம் கிடையாது. அலர்மேல் மங்கை உரை மார்பா, எப்பொழுதும் அலர்மேல் மங்கை உன் திருமார்பிலே உறைவிடமாக இருப்பவனே அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை மாற்றினார். மண்டோதரி ராவணன் என்கிற 2 கிரௌஞ்ச பட்சியிலே ஒரு பட்சியான ராவணனை நீ அழித்து இந்த உலகத்தை காக்க உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை மாற்றி சொன்னாராம். அப்பாடா, உடனே வால்மீகிக்கு அந்த பெருத்த மனசில் இருந்த கணம் இறங்கித்தான். இதுதான் ராமாயணம். உனக்கு பிரம்மதேவன் சொன்ன மாதிரி சரஸ்வதி உன் வாக்கில் குடியிருப்பாள். உன்னுடைய ஞான திருஷ்டியில் ராமாயணம் தெரியும், நீ ராமாயண கதையை எழுதுவாயாகன்னார். உடனே சரி ஆச்சு. உடனே திரும்பி விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணார், எனக்கு ராமனை பற்றி இருக்கட்டும், அவர் மனசில் என்னென்னா ராமனை பற்றி இருக்கட்டும் ஒரு பக்கம், உலகத்தில் சிறந்த சிரேஷ்ட புருஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், ஒரு 16 கேள்வியை கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், இந்த உலகத்திலே சாம்பிரதம் லோகே, இந்த முழுமையான இந்த அண்ட சராசரங்கள், அவர் சொன்னது பூலோகத்தில் மட்டும் கேட்கல, அண்ட சராசரங்கள் எல்லாத்துலேயும் குணவான், நல்ல தோஷமற்ற குணங்களை உடையவன் யார்? தோஷமில்லாத குணம், தோஷம் இருக்கிற குணம் கிடையாது. நல்ல குணம் இருக்கும், திடீர்னு கோபிச்சுருவார் அவர், அவ்வளோதான் போச்சு, அது தோஷமுள்ள குணம். அதே மாதிரி தோஷமற்ற குணத்தை உடையவன் குணவான், தோஷமில்லாத குணத்தை உடையவன். வீரியமுடையவன், தோஷமற்ற வீரியத்தை உடையவன் யார்? அந்த மாதிரி 16 கேள்வியை கேட்டார். யார் யார் அப்படிப்பட்டவர் யார் கேள்வி கேட்டார். குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞா சத்யசந்தா சத்யவாக்கியா திருடவிரதா சாரித்ரேண சகோயுக்தா, தன்னுடைய நடத்தையினாலே சிறந்தவன் யார்? சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா உயிரிடத்திலேயும் நண்பனாக இருக்கக்கூடியவன் யார்? என்ன ராமாயணத்தில் வருது இல்லையா, குகனுடன் உம்முடன் ஐவரானும், உம்முடன் அறுவரானும், உம்முடன் எழுவரானும் சொன்னாரா? நாம் 4 பேர், குகனுடன் ஐவரானும், சுக்ரீவனுடன் அறுவரானும், விபீஷனுடன் எழுவரானும், எல்லாரையும் சேர்த்துட்டார். வானரத்தை சேர்த்துட்டார், வேடுவனை சேர்த்துட்டார், அதாவது சம்படவனை சேர்த்துட்டார், அதே மாதிரி அரக்கனையும் சேர்த்துட்டார். அங்கே பார்த்தது குணம்தான்.
சர்வபூதேஷு கோஹிதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார். எல்லா மகரிஷிகளையும் போய் பார்த்தார். கபந்தன்ற ராட்சசனுக்கு மோட்சம் கொடுத்தார். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார் அவர். அந்த மாதிரி எல்லாருக்குமே அனுகிரகத்தை பண்ணிட்டே வந்தவர் அவர். சர்வபூதேஷு கோஹிதா. அடுத்து கேட்டார் வித்வான். யார் வித்வான்னார்? நாங்கள்லாம் வித்வான், எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், சொல்லுவார் வித்வான் அப்படின்வா. வித்வான்னா என்ன? பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம். அவனே பிரம்மம். அவன்னா பெருசாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் புதுசா. வித்வான் கஹா. யார் வித்வான்? சமர்த்தா. சமர்த்தான கேப்பபிள். சமர்த்தன் யாரு? சாமர்த்தியசாலிடா அப்படின்னுவோம். அவன் யாரு அப்படின்னு சொல்லி 16 கேள்வியை கேட்டுட்டே போறார். உடனே அதுக்கு பதில் சொல்றார். இக்ஷ்வாகு வம்சரவுனே அகஸ்தியருக்கு உடனே சாரி நம்ம நாரத மகர்ஷிக்கு சந்தோஷம். ஆஹா, லைனுக்கு வந்துட்டார் இவர், கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. எந்த காரியத்துக்கோசரம் முதல்ல அவரை பார்த்தாரோ அந்த லைனுக்கு வந்துட்டார் வால்மீகி அப்படின்றதாக அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ராமாயண கதையை எழுதணும் அவர். பூலோகத்துக்கு ராமாயணம் வரணும். பிரம்மலோகத்தில் ஏற்கனவே அந்த ராமாயண கிரந்தங்கள் உண்டு. நித்தியபடியாக பிரம்மதேவர் ராமாயணத்தை சேவிக்காமல் பெருமாள் திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாரா அவருடைய லோகத்தில். அதனால் அவர் இப்போ பூலோகத்துக்கு அந்த ராமாயணம் வரணும். ராமன் வரும்பொழுது இந்த ராமகதையானது அத்தனை பேருக்கும் கொண்டு செல்ல வேண்டும்ன்றதாக தேவனுடைய சங்கல்பம் இது. வரும்பொழுது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, மேலே சொல்லிகிட்டே போனாரா. அவர் என்ன பண்ணார், 56 குணங்களை சொன்னார். அதுக்கு மேலே இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்ருதா. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இந்த 16 குணங்களையும் உடவன் யாருன்னா இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ராமன் தான் அதற்கு பதில் அப்படின்னார். ராமோ நாம ஜனேஸ்ருதா நியதாத்மா மகாவீரியா அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன்னு 50. நீ கேட்டது 16, நான் கொடுக்குற ஒரு 56. அப்போ எவ்வளோ ஆச்சு? 72 குணங்கள். 56 16 எவ்வளோ ஆச்சு? கரெக்டா 72 குணங்களா? எல்லாத்தையும் எடுத்து விட்டார். அப்பாடா, இப்படி இருக்கிறது ஒரே மனுஷன் தானான்னார். அதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டமான விஷயம். இந்த குணங்கள் யாருக்கும் பொருந்தவில்லை, இவன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும் அப்படின்றதாக இந்த ராமனுடைய பிரபாவம், ராமனை எழுதிய வால்மீகியினுடைய பிரபாவம். இதற்கு மேலே ராமாயணத்தை பார்ப்போம். 3 விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னோமா. எதை எடுத்தாலும் ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்லணும்னா அது எழுதியது யாருன்றத பார்க்கணும். கரெக்டா? அடுத்து யாரை பற்றி எழுதுகிறார்களோ அதை பற்றி பார்க்க வேண்டும். சரி, என்ன எழுதினார் இப்போ பார்த்தாச்சு. எழுதியவர் வால்மீகி, அவரை பற்றி பார்த்தாச்சு. எழுதப்பட்டது ராமனை பற்றியும் பார்த்தாச்சு. 72 கல்யாண குணங்களை உடையவன் ராமன். அடுத்தது ராமாயணம் கதையில் என்ன விசேஷம்னா ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வேற கிரந்தங்களுக்கு இல்லை. அது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் ஏகைகம் அக்ஷரம் பும்சாம். 10 ஸ்லோகம் படிக்க வேண்டாம், 50 ஸ்லோகம் பாராயணம் பண்ண வேணாம், அதில் இருக்கக்கூடிய 30,000 ஸ்லோகத்தையும் வாசிக்க வேண்டாம். இந்த 10 நாளில் சுந்தரகாண்டத்தையாவது நாங்கள்லாம் சேவிப்போம். இப்போ காலதேச வர்த்தமான ஓட்டத்தினால நாங்கள் ஓடின்னு தான் இருக்குமே தவிர உட்காரவே முடியல. இப்போ சுவாமி உபன்யாசத்துக்கு சான்ஸ் கொடுத்ததுனால நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ இல்லைனா ஓடின்னு தான் இருந்துட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி காலம் ஆயிடுத்து. இல்லைனா இந்த சமயத்தில் நித்தியம் நாங்கள் ராமாயணத்தை சேவிக்காமல் இருக்கவே மாட்டோம். ராமாயணத்தை நவாகத்தில் பூர்த்தி பண்ணுவோம். இதை சேவிச்சுட்டே இருப்போம் இந்த ராமாயணத்தை. அப்படிப்பட்ட விசேஷமான கதையை உடையது ராமாயணம். ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம். எவ்வளோ பெரிய பாவங்கள், பஞ்சமாபாதங்கள் சொல்லக்கூடிய 50 பாவங்களையும் போக்க வல்லது இந்த ராமாயணத்துடைய ஒரு அக்ஷரமும். மொத்தமாக படிக்க வேணாம், கொஞ்சமாவது படிக்கும். கொஞ்சமாக கூட படிக்க வேணாம், முடியலையா ஒரு ஸ்லோகத்தை படிக்கும். ஒரு ஸ்லோகத்தை படிக்க முடியலையா ராமா அப்படிங்கிறத சொல்லுங்க, எல்லா பாபங்களும் தொலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றார். இது சொன்னது வால்மீகி தான். ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய ராமாயணத்துடைய பெருமை இது. மேலே ராமநாம மகிமை, இதை பற்றி சும்மா பார்ப்போம். ராமநாமம் என்ன பண்ணும்? இப்போ சொன்னேன் இல்லையா, ராமா அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ ராமநாம மகிமை என்ன? ஏற்கனவே மராமரான்னு சொன்னது ராமன்றதாக எடுத்துண்டு ஒரு வேடுவனே மகர்ஷியா மாறி இருக்கார். அந்த ராமாயணம், அந்த ராமநாம
ராமநாமாவை பற்றி திருமேஷி ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் எழுதியிருக்கார். திருமேஷி ஆழ்வார் அவர் அவர் கற்றுக்காத மதம் கிடையாது. என்ன சமணமும் சாக்கியமும் கற்றோம்னர். எல்லா அன்னைக்கு இந்தியாவில் இருந்த அத்தனை மதங்களுக்குள்ளேயும் தர்மங்களுக்குள்ளேயும் அத்தனை தர்மத்தையும் கற்றுக்கொண்டவர் திருமேஷி ஆழ்வார். 18 சித்தர்களில் சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்கார். 18 பேரில் சிவவாக்கியர் இருக்காரா தெரியுமா? அவர் தான் திருமேஷி ஆழ்வார். பின்னாளில் அவர் தான் திருமேஷி ஆழ்வாராக வைணவத்தில் போற்றப்பட்டு இன்னைக்கும் ஆழ்வாராக விளங்கியிருப்பவர் திருமேஷி ஆழ்வார். அந்த திருமேஷி ஆழ்வார் சிவவாக்கியராக இருந்தபொழுது ராமநாமத்தை பற்றி 10 தமிழ் பாசுரங்கள் எழுதியிருக்கார். அருமையான சந்தம். அவருக்கு சந்தம் ரொம்ப திருச்சந்த விருத்தம்னே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விருத்தத்தை பயன்படுத்தி தமிழ் பிரபந்தம் எழுதியிருக்கார். அதே மாதிரி 4ஆம் திருவந்தாதி அவர் எழுதினது. இந்த 2 பிரபந்தத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா போகிறோம், அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே விளங்கும். அதுலேருந்து ஒரே ஒரு ராமநாமத்தில் அவர் என்ன சொல்கிறார்? ராமநாமாவை சொல்லுங்கள். அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 ராமமெனும் நாமமே. 10 பாசுரம் இது மாதிரி பாடியிருக்கார். கடைசி வரி எல்லாத்துலேயுமே எந்தை ராம 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 ராமமெனும் நாமமே. இந்த ராமநாமாக்கு என்ன மகிமைன்றத 10 பாசுரங்களில் ரொம்ப ஆச்சரியமாக எழுதுகிறார் அவர். அந்தி மாலை உச்சி 3 ஆடுகின்ற தீர்த்தமும். நாம் தீர்த்தம் ஆடுறோம், கார்த்தால தீர்த்தம் ஆடுறோம், சந்தியாவந்தனாதிகள் பண்ணுறோம். மத்தியானம் உச்சி காலத்தில் மாத்தியானிக சந்தியாவந்தனம் பண்ணணும். சாயங்காலம் அந்த அந்திம காலத்தில் நாம் சந்தியாவந்தனம் பண்ணணும். திரிகால சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். அர்க்கியம் விட்டாகணும். அந்த அர்க்கியம் சந்தி தர்ப்பணங்கள், அர்ப்பணம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது என்னன்னாலும் தபங்களும் ஜபங்களும். ஆஹா சுவாமி, நான் தபஸ் பண்ண போகிறேன். இனிமேல் நான் உட்காந்து தபஸ் பண்ண போகிறேன். எங்கே தபஸ் பண்ண போகிறேன்னா, என்னை அமைதியாக விட்டுடுங்க, நான் என்ன கிராமத்தில் போய் உட்காந்துக்கிறேன். நான் இல்லை ஒரு வாரம் நான் போய் இமாலயத்தில் போய் உட்காந்துக்கிறேன், தபஸ் பண்ணுறேன். இல்லை நான் இன்னிலேருந்து இந்த ஜபத்தை நான் பண்ண போகிறேன், எனக்கு அந்த சுவாமி சொல்லிட்டார், அந்த பெரியவர் சொன்னார், நான் இனிமேல் இந்த ஜபத்தை நான் உட்காந்து பண்ண போகிறேன். அல்ல நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இவ்வளோ இருக்காமே விஷயங்கள், இவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்காமே, இவ்வளோ காவியங்கள் இருக்காமே, இவ்வளோ நாடகங்கள் இருக்குமாமே, நான் எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். அதே மாதிரி நித்தம் ஜபிக்கக்கூடிய பல மந்திரங்கள், அஷ்டாட்சரம், துவயம், சர்மஸ்லோகம், காயத்ரி முதலான பல மந்திரங்கள், நீங்கள் எல்லாத்தையும் ஜபிக்காமல் போங்கோ. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஈடானது ராம 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 ராம. எல்லாரும் 10 தடவை சொல்லுங்க ராமநாமத்தை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ராம 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 எந்தை ராம 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 ராமமெனும் நாமமே. திருமேஷி ஆழ்வார் அழகாக சொல்கிறார் சிவவாக்கியராக இருந்தபோது. இப்படியாக ராமனுடைய நாம மகிமையானது மிகவும் பெரியது. இப்போது தலைப்புக்கு வருவோம். நம்முடைய தலைப்பு ராமனின் சொல்லும் வில்லும். சொல்லா வில்லா இல்லை, அது பட்டிமன்றம், இது கருத்தரங்கம். சொல்லா வில்லான்னா இங்கே அந்த விஷயம் இல்லை. ராமனுடைய சொல்லுக்கும் ஏற்றம் உண்டு, வில்லுக்கும் ஏற்றம் உண்டு. பெருமாளை இப்போ ராமனை வில் இல்லாமல் சேவிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணனை புல்லா இல்லாமல் சேவிக்க முடியாது, சேவிக்க மாட்டோம். அது மாதிரி ஸ்ரீமன் நாராயணனை கையில் சங்கு சக்கரம் இல்லாமல் சேவிப்போமா? அவரவர்களுக்கு உடைய அடையாளம் இது. மாதிரி ராமனை அந்த கோதண்டம் இருக்கக்கூடிய அந்த தனுசு இல்லாமல் நாம் சேவிக்க மாட்டோம். அந்த வில்லுக்கு உண்டான ஏற்றம் அது. அவன் சொல்லுக்கும் அதை விட ஏற்றம் அதிகம். அது ரெண்டுத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் முக்கியமானது எதுன்னா ஸ்ரீமத் ராமாயணமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் தான் எல்லாத்துக்குமே மூலமான ராமாயணம். அந்த ராமாயணம் எழுதின அப்புறம்தான் மற்ற இடங்களெல்லாம் ராமாயணம் எல்லாரும் எழுத ஆரம்பித்தார்கள். மகாபாரதத்தில் எழுத ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி புராணங்களில் இருக்குது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இதை எடுத்தோம், ஸ்கந்த புராணத்தை எடுத்தோம், பாகவத புராணத்துலேயும் ராமாயணம் இருக்குது.
இது மாதிரி புராணங்கள்லேயும் ராமாயண கதையை திருப்பி எழுதியிருக்கா. ஏன்னா காலம் வந்து பிற்காலம் தான். ஏன்னா அது எழுதினவர் வியாச பகவான். வியாச பகவான் காலம் வந்து வால்மீகி மகர்ஷிக்கு அப்புறம்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ராமாயணத்தை வச்சுண்டு நிறைய காவியங்கள் நாடகங்கள் எல்லா பாஷையிலையும் இருக்குது. நமக்கு இந்த பாஷை இருக்குன்னு தெரியாத பாஷையிலே இந்தியாவில் வந்து அத்தனை பாஷைகள் இருக்குது. அத்தனை பாஷையிலையும் ராமனை பற்றி இருக்குது. ராமனை பற்றி நம்மளை விட காட்டுவாசிகள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுட்டு நிறைய அவர்கள்லாம் அந்த அந்த உள்ளூர் கதைகளில் வந்து ராமாயணத்தை வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காவா. அப்படிப்பட்ட விசேஷமானது ராமனுடைய கதை. குற்றமற்றவன் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவான் ஆண்டாள் சொல்கிறார். மனத்துக்கினியவன் யார் கேள்வி கேட்டால் ராமன் தான் மனத்துக்கினியவன். அப்படிப்பட்ட ராமனின் கதையை எழுதாதவர்கள் கிடையாது, சொல்லாதவர்கள் கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி 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 கேட்கலாம். எத்தனை தடவை படித்தாலும் திருப்பி திருப்பி ராமாயணத்தை படிக்கலாம். எத்தனை தடவை ராமாயண சீரியல் போட்டாலும் திரும்பி உட்காந்து பார்ப்போம். அதே கதை தான். எத்தனை தடவை வந்து சீரியல் எடுத்தால் கூட கார்ட்டூனில் வரதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். கார்ட்டூனில் இப்போ ஹனுமானை பற்றி வருது, உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஞாபகம் வந்தது, இதையே உட்காந்து பார்க்குறோம், கார்ட்டூன் தானே இது, ஏற்கனவே நம்ம படங்கள்லாம் பார்த்துட்டோம், சீரியல்லாம் பார்த்துருக்கோம், எக்கச்சக்கமான படம் வந்திருக்குது. பார்த்தோன்னா ராமன் கதை திகட்டாது. மனத்துக்கு இனிவனும் மனதுக்கு இனியனா திருப்பி திருப்பி தானே அதை தானே திருப்பி திருப்பி பார்ப்போம். நாம அது தெரியாமலா ஆண்டாள் சொன்னாள்? ஆண்டாள் என்ன சொல்லிருக்க மாட்டாளே, மனத்துக்கு இனியவன்றதை வந்து சொல்லிருக்க மாட்டாளே. ஆண்டாள் யாரு? பூமாதேவி. அவளுக்கு தெரியாதா? அப்போ மனத்துக்கு இனியவன் ராமன். அவனுடைய சொல்லு பெருசா வில்லு பெருசானா அந்த இடத்துல டிபேட்டே கிடையாது. ராமன் சொல்லில்லாமல் ராமனே கிடையாது. ராமன் வில் இல்லாமல் ராமன் இல்லை. ராமனுக்கு இவை இரண்டும் அலங்காரங்கள், இவை இரண்டுமே அழகு, இவை இரண்டுமே பெருமை, இவை இரண்டும் இல்லாமல் ராமன் இல்லை. ஆனால் ராமன் அதிகம் பேச மாட்டான். அதை என்ன புரிஞ்சுக்கணும். இங்கிதஜ்ஞாஸ்து கோசலாஹா, இது வால்மீகி எழுதுறார். கோசல தேசத்து மக்கள், அதாவதுனா ராமனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்கள்லாம் வாயை திறந்தே பேச மாட்டாளாம். ஜாடையில் தான் பேசிப்பாளாம். ஜாடையில் தான் பேசிப்பாளாம். ஒரு 2 நாள் முன்னாடி அந்த மீம்ஸ்ன்னு இப்போ நிறைய வரதில்லை. அதில் 2 மீம்ஸ் ஒன்று இப்போ சொல்லிடுறேன். அதாவது கோசல மக்கள் நிறைய பேசிக்க மாட்டான்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி வரும்பொழுது என்ன ஆச்சு, அப்பா கிட்ட பையன் கேட்டான். அப்பா உட்காந்துருந்தார் டேபிளில். அம்மா குளிக்க போயிருக்கா? அப்பா ரொம்ப தள்ளி வச்சுங்க பரவாயில்ல. அப்பா ஏன்னா காலம் இந்த காலம் இல்லையா, 2023 பேண்டமிக்கு அப்புறமே காலங்கள்லாம் நிறைய மாறி இருக்கு, மனங்கள்லாம் நிறைய மாறி இருக்கு. பையன் கேட்டான் அப்பா கிட்ட, அப்பா நீ எப்போதுமே நீ அம்மாவை ஐ லவ் யூ சொன்னதே இல்லைப்பா, நீ அம்மாவுக்கு எதுவுமே கிஃப்ட் கொடுத்ததில்லைப்பா, நீ என்னப்பா நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் அப்படின்னா பையன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அம்மா அப்பாவை பற்றி அவன் இன்னும் புரிஞ்சிக்கல. கொஞ்ச நாள் ஆச்சு, அம்மா குளிச்சுட்டு வெளில வந்தா, பையன் உட்காண்டிருக்கான். உடனே சொன்னார், டே அதை இட அப்படின்னார். அவ்வளோதான். உடனே போனால் மூக்கநாடு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தா. தோளில் துண்டு போட்டுருந்தார், அதை எடுத்து கொடுத்தா. ராமடியா வாங்கின்னு போயிட்டா. உடனே பையன் பார்த்தான், காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணான். அப்பா காதல்னா என்னன்னு நான் புரிஞ்சுன்ட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். இவ்வளோதான். குறிப்பால் காதலை பரிமாற வேண்டும். இதை ராமனும் சீத்தையும் செய்தார்கள். இதை வால்மீகியே அதை வந்து எழுதுறார். பட்டாபிஷேக காலத்தில் எல்லாருக்கும் எல்லா கிஃப்டையும் கொடுத்தார் ராமன். அனுமாருக்கு ஒரு கிஃப்டையும் கொடுக்கல. சீதைக்கு அனுமார் பேரில் ஒரு தனி பிரீத்தி. ஏன்னா வந்து அனுமார் தானே வந்து தூது வந்து லங்கையை அந்த கடலை தாண்டி வந்து என்னுடைய துயர் தீர்த்தவன் அவன்தான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன், 50 பூதங்களையும் கடந்து இருப்பவன் ஆஞ்சநேயன். அதனால தான் அவனை வந்து நாம் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராமாயண உபன்யாசம் பண்ணால் அந்த இடத்துல ஒரு மனை போட்டு உட்காரக்கணும். ஏன்னா எங்கே ராமநாமத்தை சொன்னாலும் ராமாயண கதையை சொன்னாலும் எத்திர 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 ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கே ராமநாமத்தையும் ராமனுடைய ராமாயண கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல கையை கூப்பிண்டு, இப்போ எப்படி கை கூப்பினா தலைக்கு மேலே கையை கூப்பிண்டு,
கண்ணில் அடே கண்ணீர் சொருக அந்த இடத்துல பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், கண்ணு மொத்தம் அப்படியே குளமாக கொட்டுமா, அப்படியே மழை கொட்டுற மாதிரி கண்ணில் கொட்டுமா. கிருத்த மஸ்தகாஞ்சலி, மஸ்தக அஞ்சலி, தலைக்கு மேலே கை கூப்பணும். கிருத்தமஸ் தெய்வத்தை பார்த்தாலும் குருவை பார்த்தாலும் அம்மா அப்பா பார்த்தாலும் தலைக்கு மேலே கையை கூப்பணும். இப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை, கையை இப்படி கூப்பணும். அதான் பிரபோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கை கூப்புவார். இதுதான் உண்மையான கை கூப்புறது. இப்படி கை கூப்புறது, இதுதான் பக்தியில் கை கூப்புறது. அப்படி கை கூப்பிண்டு ஆஞ்சநேய பகவான் சுவாமி இங்கே தான் இருக்கார், எங்கேயும் போல இங்கே இருக்கார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிக்கு சீதை ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணித்தான். உடனே ராமனை பார்த்தாலாம், ராமன் புரிஞ்சுட்டார், நடத்து அப்படின்ட்டார். அது இருக்குது, ராமாயணத்திலே இருக்குது. தன்னுடைய முத்துமாலை எடுத்தால் அனுமனிடத்திலே கொடுத்தாள். இது ராமாயணத்தில் பட்டாபிஷேக சர்க்கத்தில் இந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி ரங்கநாதனுடைய மகாத்மியம், ஸ்ரீரங்க மகாத்மியம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. தன் குலதனத்தை விபீஷணனுக்கு கொடுத்தார் அப்படின்றதாக சரித்திரம் இருக்குது. அந்த இடத்துல விபீஷணனுக்கு கிஃப்ட் கொடுக்குறார். என்ன கிஃப்ட் கொடுப்பார்? விபீஷணோ விஷ்ணு பக்திம். விபீஷணன் என்ன கேட்டானா, எல்லாம் தபஸ் பண்ணான். பிரம்மதேவன் ஓடி வந்தார். ஐயோ இவனுக்கு என்னடா ஒரே தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அண்ணன் 3 பேர் ஒன்னார். ராவணன் கேட்டானா, ஏதோ கேட்டான், வரான் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்து அப்படியே பெரிய லிஸ்ட்டை கொடுத்தானா, இவாள்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. சரிடா பாடினார். அதில் மனுஷனை விட்டான், குரங்கை விட்டான். அதுதான் பெருமாள் மனுஷனாக வந்தார், குரங்குகள் துணை எடுத்துட்டார். குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீர் நிலங்கை அறக்க ரவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமியங்கையனே சப்பாணி. இது யசோதை பாவத்தில் பெரியாழ்வார் கிருஷ்ணனை அனுபவிக்கிறார். டே கையை தட்டுறா குழந்தைக்கு கைத்தட்டு சொல்கிறோம் இல்லையா. பெரியாழ்வாருடைய பாசுரங்களை தயவுசெய்து எல்லாரும் படிங்க. அமுதினும் அமுதம், அது தயவுசெய்து படிங்க. சிம்பிள், ரொம்ப அழகான சிம்பிளான தமிழ். குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை, சமுத்திரத்தை கடந்து ராமாயணம் அவ்வளோதான் சொல்லிட்டார். ராமாயணத்தை சொல்லிட்டார். குரங்குகளை வச்சுட்டார், அணையை கட்டினார், லங்கைக்கு போனார். நெருக்கி அணை கட்டி நீர் இலங்கை, நீருக்குள்ளே இருந்த இலங்கைக்கு போனார். அரக்கர் அவிய, அரக்கர்களாம் ஒழிந்து போக அடுக்கணையாலே அடுத்த அடிச்சாலாம் கணையாலே. நெருக்கிய கைகளால் சப்பாணி, அப்படிப்பட்ட கைடா உன் கை கிருஷ்ணா. அதே மாதிரி இதையும் சொல்றார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாழுகு சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் உன்மார் வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேமலை உண்டானே சப்பாணி. அப்பா கிருஷ்ணா, நீ யார் தெரியுமோ இல்லையோ, உன் கை எப்படிப்பட்ட கை தெரியுமா, இந்த கையாலேயே தட்டேன் நான் பார்க்குறேன். யார்? ஆழ்வார் சொல்றார். யசோத பாவத்தில், அம்மாவோட பாவத்தில் பெரியாழ்வார் சொல்றார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட. இரணியன் கேட்டான் பிரகலாதன் கிட்ட, டே எங்கடா இருக்கான் ஹரி? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு இடத்த சொல்லுன்னா. எல்லா இடத்துலையும் இருக்கான்பா, எல்லா இடத்துலையும் இருக்கான் அவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூயவன் ஜோதி நாராயணன். ஆணிலும் இருப்பான், பெண்ணிலும் இருப்பான், அவன் எங்கே வேணாலும் இருப்பான் அவன். அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த அரண்மனையில் இருக்கானான்னா, இருக்கான். உன்னிலும் இருக்கான், என்னிலும், அதெல்லாம் எனக்கு கதை வேண்டாம். இந்த அரண்மனைக்குள்ளே இருக்கானா? இருக்கான். சரி எங்கே இருக்கான் சொல்லு. இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கான். அதெல்லாம் எனக்கு வேணாம். கம்பத்தில் இருக்கானா? இருக்கான். எந்த கம்பத்தில் இருக்கான்னா? எல்லா கம்பத்துலையுமே இருக்கு. இந்த கம்பத்தில் இருக்கானா? இருக்கான். மாட்டினா ஹரி. மாட்டினது யாரு? ஹரி மாட்டலை, இவன் மாட்டினான். பெருமாள் ஐயோ பயந்தே போயிட்டாரான். ஐயோ என்னடா அது, எனக்கு காலம் நான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் காலம் முடிய போகிறது போல் இருக்கேன், நான் வெளில வரணும் போல் இருக்கேன், இந்த பிரகலாதனை காப்பாற்றுவேன்னா இப்படி வாயை திறந்து பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பெருமாள் பயந்து போனாராம். உடனே தூணிலும் இருப்பான், மொத்த தூணிலையும் போய் இருந்து திரும்பிலும் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபி, அவருக்கு விஷ்ணுன்னு பேர். அதனால தான் மொத்த இடத்துலையும் போய் பரிச்சாராம், அப்படியே ஃபுல்லாக போய் இருந்துட்டாராம். இவன் எந்த இடத்த என்ன சொல்லுவானோ, எங்கே கை காட்டுவானோ, இந்த இரண்யன் என்ன பண்ணுவானோ தெரியலையேன்னு பகவானே குழப்பத்தில் இருந்தாராம். சரி எப்படி கொல்றது இந்த இரண்யனை அப்படின்னா, உடனே அப்போ சம்வாதம் நடக்கிறது. யாருக்கும்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஞாபகம் வச்சுங்கோ. குற்றவாளிக்கு பண்ணலை, ஒரு ராஜா குற்றவாளின்ற பேசலை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற சம்வாதம் சொல்கிறான். டேய் நான் உன்னை கொன்னுடுவேன்டா, இப்போ ஹரி இங்கே இல்லைன்னா நான் உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிறான். 5 வயசு பாலகன் அவங்ககிட்ட பேசுகிற பேச்சா இது? நான் எப்படி இருமா உன்னை கொல்லுவேன்?
சிங்கமானது மானை வேட்டையாடி கழுத்தை பிடித்து, சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு, அந்த ஃப்ரெஷ் ரத்தத்தை குடிக்குமா. அந்த மாதிரி நான் உன்னை கொல்லுவேன். பெருமாள் பார்த்தார், மாட்டினான்டா நம்மக்கிட்ட, நமக்கே அவன் டிப்ஸ் கொடுத்துட்டான். அது வரலாம் அவர் என்ன பண்ணுறது, எப்படி வர்றது, ஏன்னா அவனுடைய வரம் அந்த மாதிரி வரம், எப்படி பண்ணுறதுன்னு தெரில. உடனே பார்த்தார், சட்டா பட்டல பீஷணே சரபசாட்டா சோத்பட்டே பார்த்தார். அவனே எனக்கு க்ளூ கொடுத்துட்டான்னு என்ன பண்ணார், உடனே நரஹரியாம அடித்தான், ஓங்கி அடித்தான் கம்பத்தை, மாட்டினான்டா ஹரின்னு சொல்லிட்டு. பார்த்தார் அவர், இவனே நம்ம க்ளூ கொடுத்துட்டான், தப்ப டப்பான்னு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாரான். ஏய் மாத்திரா ட்ரெஸ்ஸை கொண்டாடா, சிங்கத்துடைய ட்ரெஸ்ஸை கொண்டான்னு சொல்லி போட்டுக்க ஆரம்பிச்சாரான். அந்த கழுத்து வரலும் தான் போட முடிஞ்சுதான், இடுப்பு வரலும் போடணும்னு நினச்சாரோ என்னமோ தெரில, கழுத்து வரலும் போண்டேறான். அதுக்குள்ளே கம்பத்தை உடச்சிட்டான். இவர் வெளில வந்தாவனோ வெளில வந்துட்டார். அதுக்கு மேலே கதை தெரியும் இல்லையா. அப்படிப்பட்ட அவனை பிளந்த கைகளால் சப்பான், அந்த கைடா கிருஷ்ணா நீ, இந்த கையானது அந்த கை. அன்னைக்கு இரணையினுடைய மார்பை பிளந்த கைடா அது. அன்னைக்கு குரக்கிணத்தாலே சமுத்திரத்தில் சேத்துவை கட்டி இலங்கையில் இருப்ப ராட்சசர்களை ஒழித்தவன்டா நீ அப்படின்னு சொல்லி பண்றார். அப்படிப்பட்ட ராமன், அப்படிப்பட்டவன் ஒரே பாசுரத்தில் அப்படி